இதுவரை வெள்ளியில் உள்ள சிறப்புகளை பற்றி சொன்னீங்க. தங்கத்தில் உள்ள மற்ற விஷயங்களை சொன்னீங்கன்னா இன்னும் வந்து வாடிக்கையாளருக்கு அது ஒரு புத்துணர்ச்சியாக இருக்கும். நிச்சயமாக சார். இப்போ தங்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மாதிரி கீ செயின்ஸ் ஸ்டார்டிங்கில் பண்ணிகிட்ருக்கோம். சில்வர் பிளேட்டட் மாதிரி இது வந்து கோல்டு ஃபினிஷு கீ செயின்ஸு. இதில் வந்து பிள்ளையார், ராதாகிருஷ்ணா இப்போதைக்கு ஸ்டாக் இருக்குது. இதில் எல்லா சாமியும் வரும் ஃப்யூச்சரில். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா கோல்டு பேனா இருக்குது, ஆல்ரெடி காமிச்ச மாதிரி. இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் யாரோ ஒரு பெரிய எல்லாம் பார்க்க போகிறீங்க, உங்கள் கிஃப்ட் இருக்குன்னா கிஃப்ட் வந்து வேல்யூபிளாக அவங்களுக்கும் தோணணும், அதே சமயத்தில் அதோட லைஃப்பும் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சிங்கன்னா கோல்டில் கிஃப்ட்டுக்கு நீங்கள் வாங்குறதுக்கு ராசி ஜுவல்லரி அணுகலாம். இந்த மாதிரி வச்சுருக்கோம் நாங்கள் வந்து. இப்போ இந்த ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பிள்ளையார், லக்ஷ்மி, சரஸ்வதி இருக்காங்க. இந்த ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இயேசு, சிலுவை, அதுக்கப்புறமாட்டி மேரி இருக்கிறாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மக்கா, மதீனா அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எம்மதமும் சம்மதம்ன்ற மாதிரி எல்லா இதுக்கும் நாங்கள் வச்சுருக்கோங்க. இது ஒரு நல்லிணக்கத்துக்கான அடையாளம் தான். ஆமாங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா ஃப்ரேம்ஸ் ஐட்டம் வச்சுருக்கோம். இந்த மாதிரி பூஜை ரூமில் நம்ம வைக்கிறதுக்கு. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து லக்ஷ்மி, சரஸ்வதி, பிள்ளையார் 3 இருக்கிற மாதிரியான ஒரு பாக்ஸுங்க. இதே மாதிரி 9 வெரைட்டி வருதுங்க நம்மக்கிட்ட. இது வந்து பார்த்திங்கன்னா வந்து ராதாகிருஷ்ணா, இது வந்து ராதாகிருஷ்ணா, இது வந்து சாய்பாபா. அதாவது மகான்களுடைய மகிமையை மகான். கண்டிப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட சிறப்பு குபேர லக்ஷ்மி. இப்போ வரலட்சுமி நோன்பு வருது எல்லாரும். தீபாவளி அன்னைக்கு செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் எதுனா கண்டிப்பாங்க. கண்டிப்பாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள். இது அப்படியே தத்ரூபமாக நீங்கள் பார்க்கலாம். சைடில் வந்து பத்மாவதி தயார், லக்ஷ்மி இருக்கிற மாதிரி வச்சு ஒரு அற்புதமான படைப்பு. இது பார்த்தீங்கன்னா முருகர், வள்ளி தெய்வானோட இருக்கிற மாதிரி அந்த ஃப்ரேம். இந்த மாதிரி நிறைய ஃப்ரேம்ஸ் நம்மக்கிட்ட இருக்குங்க. தமிழ் கடவுளுடைய மகிமையை வந்து ஓங்கி ஒழிக்கிற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக. இது வந்து கிஃப்டிங்க்கு நல்லா போயிட்டுருக்குங்க. நீங்கள் ஒரு பீஸுன்னு கேட்டாலும் நாங்கள் வந்து போர்ட்டரில் போட்டு விட்ருவோம். ஆல் ஓவர் சென்னை எங்கேனாலும் உங்கள் வீடு தேடி வரும் எங்களோட கிஃப்ட் ஐட்டம்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா காரில் வைக்கிற மாதிரி ஒரு சின்ன ஃப்ரேம்ஸுங்க. இதுவே வந்து 24 கேரட் கோல்ட் லீஃபில் பண்ணியிருக்கோம் நம்ம. இது வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மியே வந்து 2 விதமான டையில் வந்து நம்ம பண்ணியிருக்கோங்க. இதில் வந்து ராமர் பட்டாபிஷேகம் வருது, சாய்பாபா வருது, பெருமாள் தாயார் எல்லா சாமியும் இருக்குதுங்க இதில். இதே மாதிரி ஜீசஸ் அல்லாவும் இதில் வருதுங்க. இதனுடைய மகத்துவத்தை பற்றி சொல்லுங்கள். அதாவது பார்த்திங்கன்னா பெரியவங்க வந்து வீட்டில் பூஜை ரூமில் வந்து எப்போதும் கரன்சியை வச்சு கும்பிட்றது வழக்கங்க நம்ம தென்னாட்டை பொறுத்த வரைக்கும். அதில் வந்து நாங்கள் வந்து சில்வரில் கோல்டு டிப் பண்ணி இந்த மாதிரி வந்து கரன்சி நோட்டாகவே வச்சுருக்கோம். ஸோ இதை நம்ம ஒன்ஸ் சாமி ரூமில் வச்சுட்டா நம்ம திருப்பி எடுக்க வேண்டிய அவசியங்கள் இருக்காது. இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து குபேர லக்ஷ்மி போட்டு ஸ்ரீ சக்கர தகடு போட்டு நம்ம வந்து ஒரு நோட்டு செஞ்சுருக்காங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா சாய்பாபா வச்சு ஒரு நோட்டு செஞ்சுருக்காங்க. சப்போஸ் எனக்கு பிளெயினாக தான் வேணும், இந்த மாதிரி சாமி படம் வேண்டான்னு சொன்னாங்கன்னா பிளெயின் கரன்சி நோட்டும் இருக்குங்க. இதில் வந்து அவங்க சில பேர் கோயிலுக்கெல்லாம் கேட்குறாங்க, அவங்க இஷ்ட தெய்வத்தை போட்டு பிரிண்ட் பண்ணி கொடுக்கணும்னு கேட்குறாங்க. அதுகளும் நாங்கள் நிறையா பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க. ராசி தங்க நகை மாளிகையினுடைய உரிமையாளர்களை வந்து பேசுனாங்க சிறப்புகளை பற்றி. வாடிக்கையாளர் என்ன பேசுனாங்க பற்றி நம்ம பார்ப்போம். உங்களை அறிமுகப்படுத்திங்க. என் பேர் கருணா சார். நான் நேட்டிவ் வந்து புதுக்கோட்டை. கிட்டத்தட்ட ஒரு 44 வருஷம் முன்னாடி எங்கள் அப்பா புதுக்கோட்டை ராசியில் அவரோட கல்யாணத்துக்கே நகை வாங்க ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் எங்கள் அக்காவோட கல்யாணம், என்னோட கல்யாணம்ன்ட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் திருமணத்துக்கு முழுக்க அங்கே தான் நகை வாங்கிட்டு இருக்கோம். நீண்ட நெடுக்கி தொடர்பு உங்களுக்கும் ராசி நிறுவனத்துக்கும் 44 வருஷத்துக்கு மேலே பந்தம் இருக்குது எங்களுக்கு ராசிக்கு. அது எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நிறைய அறிமுகப்படுத்தி வச்சு அவங்கக்கிட்டே நல்ல கடை அறிமுகப்படுத்தி வச்சுட்ட நல்ல பேரோட இன்றைக்கி வரைக்கும் எங்களோட பந்தம் போயிட்டுருக்கு சார். தொடர்ந்து வரீங்கள, அதனுடைய சிறப்புகளை வந்து நீங்கள் சொன்னீங்கன்னா வந்து வாடிக்கையாளர்கள் சிறப்பாக இருக்கும். ராசின்றது பேர் மட்டும் ராசி கிடையாது, அது வந்து ஒரு உண்மையான ஒரு வார்த்தை. மிக சிறப்பு, மிக சிறப்பு. அது எப்படின்னா ஒரு ஆரம்பித்தோன்னாக்கா அதுக்கப்புறம் அது இடையில நிற்காது, சேர்ந்துக்கிட்டே இருக்கும். தங்கமாக இருந்தாலும் வெள்ளியாக இருந்தாலும் அது சிறப்பு வந்து அது வாங்கி பார்த்தா தான் தெரியும். அது ரொம்ப சரியாக சொன்னீங்க.
அதாவது வந்து ஒரு கடையில் போய் நம்ம வாங்கணும்னா தொடர்ந்து அங்கே தான் வாங்குவோம். ஆமாம். அது அந்த கடையினுடைய அது ஒரு அணுகுறகம் அது. ஆமாம். இப்போ ஜவுளி கடை மற்ற கடைங்கும்போது கடை மாற்றி மாற்றி பார்க்கலாம். ஆனால் இது வந்து ஒரு பாரம்பரியம் இருக்கணும். தங்க நகை வாங்கணும்னா ஒரு ராசியான கையில் வாங்கணும், ராசியான கடையில் வாங்கணும். அதனால் இது ஒரு பாரம்பரியமாக மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அதோட சிறப்பு இருக்கும். என்னோடய ஃப்ரெண்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக இந்த கற்பக விநாயகர் வாங்கியிருக்கேன். இதை வாங்குறதுக்காக தான் வந்திருக்கேன். இதை வாங்கிட்டேன். இன்னும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதாவது கிஃப்ட்டை பண்ணணும், ப்ரெசென்ட் பண்ணணுன்னாக்கா இன்னும் இது தான் பண்ணலான்னு இருக்கேன். இதே மாதிரி விநாயகர் சதுர்த்தி வேறு வருது. யாருக்காவது ப்ரெசென்ட் பண்ணணுன்னா கூட இதை பண்ணலாம். இது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸாக இருக்கும். தங்கமும் பெண்களும் பிரிக்க முடியாது. அதே போல் ராசி ஜுவல்லர்ஸ் உங்களை தொடர்ந்து ஈர்க்கக்கூடிய அந்த தாரக மந்திரத்தை நேர்களை சொல்லுங்கள். வணக்கம் சார், என் பேர் மோனிகா. ஆக்சுவலி பெண்களுக்கு வந்து கோல்டுனாலே ரொம்ப ஒரு ஆர்வம் அதிகம். எதுக்குன்னா இதில் வந்து நிறைய வெரைட்டியாக போடலாம். அது இல்லாமல் என்றைக்குமே வந்து இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு தான் இது, சரிங்களா? நாளை பின்ன இன்றைக்கி நாளை பின்ன நம்ம குழந்தைங்க அப்படி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் இது என்றைக்குமே வந்து கெட்டு போகிறது கிடையாது. நம்ம என்ன கேட்குறோமோ அதை அப்படியே செஞ்சு கொடுப்பாங்க. இங்கே இருக்கிற மாடல் பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம். மேபி நம்ம ஒரு வெயிட்டில் கேட்போம், அது ஒரு வேளை லெஸ் வெயிட்டில் இருந்தாலோ இல்லை அதிகமாக இருந்தாலோ நம்ம கேட்குற மாதிரி எனக்கு இவ்வளோ தான் பட்ஜெட் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்பாங்க. அதுக்கு இது நல்ல பெஸ்ட்டான கடைன்றதால தான் நாங்கள் இங்கே வாங்குகிறோம். எங்கள் வீட்டில் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் நாங்கள் இங்கே தான் ஜுவல்ஸ் வாங்குவோம். மோஸ்ட்லி நான் வந்து எப்பயுமே வந்து கோல்டு தான் எடுத்துகிட்டு இருந்தேன். ஆனால் இந்த வாட்டி வந்து ஏற்கனவே ஒரு வாட்டி பிரேஸ்லெட் மூக்குத்தி ஒன்று எடுத்தேன். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு இப்போ டைமண்ட் வந்து எடுத்திருக்கேன், கம்மல். இதுக்கப்புறமும் என் பசங்களுக்கு வளையல், நெக்லஸ் அந்த மாதிரி ஒன்று ஒன்றா எடுத்துடலாம் இருக்கேன். அதனால தான் சார் நாங்கள் இங்கே வந்து அடிக்கடி ரெகுலராக வாங்குறது. இப்போ இந்த டைமண்ட் ஸ்டட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் நான். விநாயகர் சதுர்த்திக்கு இது வந்து ஒரு புது மாடலாக வந்திருக்கா? கண்டிப்பாக சார். இது வந்து இந்த வருஷம் தான் லான்ச் ஆகிருக்கு. நாங்களே பண்ணியிருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா உள்ளே ஃபுல்லாகவே வந்து தங்கத்திலே பண்ணியிருக்காங்க. நாங்கள் வந்து பிள்ளையார தங்க லீஃப் 24 கேரட் கோல்டு லீஃபில் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரு முக்கியமான ஆளுங்களுக்கு வந்து நீங்கள் கிஃப்ட்டு கொடுக்கும்போது அவங்க மன ரீதியாகவும் அதே சமயத்தில் அவங்க வள ரீதியாகவும் அவங்களுக்கு வந்து வளர்ச்சியை கொடுக்குன்றதுல எந்த வித சந்தேகமும் இல்லைங்க. இது வந்து வால் மவுண்டபிள் ப்ளஸ் ஸ்டாண்டாகவும் வச்சுக்கலாங்க. நம்ம இந்த மாதிரி நிறைய சாமி ஃப்ரேம்ஸ் வந்து நம்மக்கிட்ட இருக்குதுங்க. அதாவது 250 ரூபாலேருந்து ஸ்டார்ட் ஆகி 3 லட்ச ரூபா வரைக்கும் ரெடி ஸ்டாக் நம்மக்கிட்ட இருக்குங்க. அதுக்கு மேலே வேணால் கஸ்டமரோட தேவைக்கு ஏற்றபடி கஸ்டமைஸ் பண்ணி தராங்க. சகல சக்தி விநாயகர் போல், பரசக்தி விநாயகர் போல் இது வந்து கண்டிப்பாக செல்வ விநாயகர். இவர் வந்து செல்வ விநாயகர், ஸ்ரீ செல்வ விநாயகர், இந்த மாதிரி எல்லா சாமியும் வச்சுருக்காங்க நாங்கள். சிறப்பு சிறப்பு சிறப்பு. தெய்வங்களுக்கு வந்து நம்ம பூஜை பண்ணுற பொருள்கள்லாம் வந்து தங்கம், வெள்ளி அப்படின்னு இருக்குது. ஒவ்வொன்றதை பற்றி சொல்லுங்கண்ணா. கண்டிப்பாக சார். இது வந்து பார்த்திங்கன்னா வில்வ மாலை சார். இது வந்து வெள்ளியிலே பண்ணியிருக்கிறோம் நாங்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றின்ற மாதிரி சிவபெருமான் வந்து எல்லாருக்குமே மேலான பிடித்தமான ஒரு கடவுள். அவரோட புகைப்படத்துக்கு வந்து இல்லை வீட்டிலே நம்ம சாமி கும்பிட்றோன்னா இந்த மாதிரி வில்வ மாலையில் வந்து நம்ம வந்து ஃப்ரேமுக்கு போட்டோம்னா அதோட பலன்கள் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். அதாவது வெள்ளிக்கு வந்து தோசை இல்லை சார். வெள்ளியை வந்து திருப்பி யூஸ் பண்ணலாம். அதனால தான் பூஜை ரூமில் வந்து வெள்ளியை யூஸ் பண்ணோம். அதே மாதிரி வெள்ளி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் இருக்குது. இப்போ பிறந்த குழந்தைக்கு வெள்ளி பவுல் ஸ்பூனில் தான் சாப்பாடு கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து எதுக்குன்னா நோய் நொடிகள் அண்டாமல் அது குழந்தைங்க வந்து சக்தியாக இருக்கணுன்றதுக்காக அந்த செயல்பட முன்னோர்கள் அந்த காலத்துலேருந்தே நம்மளோட தினசரி வாழ்க்கையில் வந்து அதை நமக்கு வந்து ஒரு பதிவமாக பதிய வச்சுட்டாங்க பெரியவங்க. அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெள்ளியில் தங்க முலாம் பூசின தாமரை பூ வச்சுருக்குறோம். இப்போ வந்து வரலட்சுமி நோன்பு வருது, அதுக்கு வந்து எல்லோரும் இந்த மாதிரி வாங்குவாங்க. இது வந்து தாமரையில் வெள்ளியிலே வந்து இது இன்னொரு தாமரை, அதாவது இது வந்து தாமரை உருவமாகவே இருக்கிற மாதிரி, இது தாமரை தகடு மாதிரி இருக்குங்க இது தாமரையில். அது இல்லாமல் வந்து வெள்ளியிலே வந்து அர்ச்சனை வில்வம் பூ வச்சுருக்கோம். இது இல்லாமல் நார்மல் பூ வெள்ளியிலே வச்சுருக்கோம். இதில் வந்து நிறைய சைஸஸ் வித்தியாசங்கள் இருக்குது. சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் வச்சுருக்கோம். அவங்கவுங்க விருப்பத்துக்கு போல் இப்போ சில பேர் பூஜை ரூமில் சின்னதாக இருக்கான்னு எதிர்பார்ப்பாங்க, சில பேர் பெருசாக இருக்கான்னு எதிர்பார்ப்பாங்க. அவங்கவுங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம நிறைய வெரைட்டி வச்சுருக்கோம். அக்ஷதை வந்து மெயினாக வச்சுருக்குறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க.
இது வந்து வெள்ளியில் தங்க முலாம் பூசினது. அது இல்லாமல் இது நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஒரு படி மாதிரி வீட்டில் வெள்ளியில் வாங்கி அதில் இந்த அரிசியை போட்டு மேலே ஒரு அன்னபூரணியை வச்சிடுறாங்க. ஸோ வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எவர் கிரீன் ப்ராடக்ட்ஸு. அது இந்த வரலட்சுமி நோம்புக்கு வந்து இது வந்து ஸ்பெஷலாக வந்திருக்குங்க. இதை வந்து நீங்கள் ஒன்ஸ் வாங்கிட்டீங்கன்னா லைஃப் டைம் யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் எல்லாம். அது ஆடி மாதம் முடிந்து ஆவணி புரட்டாசி இதுக்கப்புறம் வந்து எல்லாமே வந்து சுப தினங்கள் தான். அது எல்லாத்துக்குமே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஐஸ்வர்யங்களை வரவழைக்கிற மாதிரியான விஷயங்களை வந்து ராசிகளுடைய வந்து நிறைய இருக்குது. கண்டிப்பாங்க. இனிவரும் நிகழ்ச்சியில் வந்து தொடர்ந்து இது போன்ற பல்வேறு விஷயங்களை வந்து தொடர்ந்து வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்ள மிக்க நன்றி. நன்றி சார். வில்வ மாலை சார், இது வந்து வெள்ளியிலே பண்ணியிருக்கிறோம் நாங்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றின்ற மாதிரி சிவபெருமான் வந்து எல்லாருக்குமே மேலான பிடித்தமான ஒரு கடவுள். என்னோடய ஃப்ரெண்டுக்கு ப்ரெசென்ட் பண்ணுறதுக்காக இந்த கற்பூர விருட்சம் நாயகர் வாங்கியிருக்கேன். நாங்கள் இங்கே வந்து அடிக்கடி ரெகுலராக வாங்குறது. இப்போ இந்த டைமண்ட் ஸ்டட்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் நான். வரலட்சுமி நோன்பு வருது, அதுக்கு வந்து எல்லோரும் இந்த மாதிரி வாங்குவாங்க. இது வந்து தாமரையில் வெள்ளியிலே வந்து இது இன்னொரு தாமரை, அதாவது இது வந்து தாமரை உருவமாகவே இருக்கிற மாதிரி வெள்ளியிலே வந்து அர்ச்சனை வில்வம் பூ வச்சுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா 60ஆம் கல்யாணம் 70ஆம் கல்யாணத்துக்கு யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து வெள்ளியிலே தங்க முலாம் பூசினது. அது இல்லாமல் இது நிறைய பேர் என்ன பண்ணாங்க, ஒரு படி மாதிரி வீட்டில் வெள்ளியில் வாங்கி அதில் இந்த அரிசியை போட்டு மேலே ஒரு அன்னபூரணியை வச்சிடுறாங்க. ஸோ வந்து இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எவர் கிரீன் ப்ராடக்ட்ஸு. அது இந்த வரலட்சுமி நோம்புக்கு வந்து இது வந்து ஸ்பெஷலாக வந்திருக்குங்க. யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இது வந்து பாப்புலராக போய்ட்டுருக்கு. இந்த கல் பேர் வந்து அமெத்திஸ்ட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இது எதுக்கு ஹெல்ப்ஃபுல் பண்ணால், இது வந்து ஸ்பிரிச்சுவல் அபண்டன்ஸ். இப்போ வந்து ட்ரெண்டு மாறிடுச்சு சார். யங்ஸ்டர்ஸ் வந்து எல்லாருமே வந்து லைட் வெயிட் ஜுவல்லரியை விரும்புகிறாங்க. அதாவது ஒரு 8 கிராம் செயின், ஒரு சவரன் செயினில் வந்து இந்த மாதிரி ஒரு லாக்கெட் செஞ்சு போட்டுக்கணுன்னு ஆசைப்பட்றாங்க. அவலம் இது வந்து எல்லோ சஃபேரு. ஜாதி பச்சையிலே வந்து நாங்கள் பிள்ளையார் செஞ்சுருக்கோம். பிள்ளையார் வந்து ஆல் டைம் ஃபேமஸ்ஸு. பட் இப்போ வந்து இது வந்து இன்னும் ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. இந்த மாதிரி வந்து மரகத பச்சை கல்லில் வந்து பிள்ளையார் செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி எந்த சாமி கேட்டாலும் எங்களால் வந்து பண்ணி கொடுக்க முடியும். வரலட்சுமி நோன்பு வருது, அதுக்கு வந்து இந்த மாதிரி வெள்ளி தகடு வச்சு இந்த மாதிரி ஃப்ரேம்ஸ் வந்துருக்குங்க. இதில் வந்து லைட்டிங்கும் வரும். இப்போ எங்ககிட்ட இது வந்து ஒருத்தர் வாங்கியிருக்கிறாரு. அவர் என்ன சொன்னார்னா, நாங்கள் வந்து பூமி பூஜை போடுறோம், ஒரு பூமி பூஜைக்கு எங்களுக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரி ஒரு சாமி ஃப்ரேம் வேணும் அப்படின்னு சொன்னார். அவருக்கு வந்து இது வந்து சிறப்பாக நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். இது வெள்ளியிலே பண்ணியிருக்கோம். அதுக்கு மேலே வந்து கிளாஸில் போட்டிருக்கனால கலர் ப்ராப்ளம் வந்து இதில் எந்த ப்ராப்ளமும் வராது. லைஃப் வந்து இதுக்கு நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் இதில் கம்பெனி பிராண்டிங், அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு கூட நாங்கள் அனுப்புகிறோம். யார் வேணாலும் கேட்டாங்கன்னா ஒரு பீஸாலேருந்து 1000 பீஸ் வரைக்கும் கூட நாங்கள் அனுப்புகிறோம். இயேசு, சிலுவை, மேரி இருக்கிறாங்க. மக்கா, மதீனா அந்த மாதிரி இருக்குது. இந்த மாதிரி எம்மதமும் சம்மதம்ன்ற மாதிரி எல்லா இதுக்கும் நாங்கள் வச்சுருக்கோங்க.